ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 8 நம்பர் 10 நம்பருக்கு மேலே நீங்கள் 15 நம்பருக்கு மேலே என்றைக்காவது நீங்கள் டைப் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்போ 15 நம்பருக்கு மேலே டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இண்டிவிஜுவல் வேல்யூவில் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நீங்கள் என்ன சரி பண்ணீங்கனாலும் அந்த ஃபுல் நம்பர் காமிக்காது. இப்போது நம்ம நார்மலாக நம்பர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்ம 5 நம்பருக்கு 5 கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10-15 நம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே 0 தான் காட்டும். நீங்கள் என்ன பண்ணீங்கனாலுமே இந்த நம்பர் வந்து உங்களால் டைப் பண்ண முடியாது. பட் ஆனால் இது இவ்வளோ நாள் நமக்கு யூஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், இது நமக்கு தேவைப்படாமலும் இருந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இதை எப்படி நம்ம ஃபுல்லாக வந்து நம்பர் டைப் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலாக நான் மறுபடியும் சொல்கிறேன், 15 நம்பருக்கு மேலே நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது 0வாக மாறிடும். நீங்கள் எந்த செல்லை டைப் பண்ண போகிறீங்களோ அந்த செல்லை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் செல்லுக்கு போய்க்குங்க. ஃபார்மட் செல் போயிட்டு இங்கே டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எத்தனை நம்பர் நீங்கள் டைப் பண்ணாங்கனாலும் அத்தனை நம்பரும் உங்களுக்கு அந்த எக்ஸல் சீட்டில் காமிக்கும். பாருங்களேன், தெரியுதுங்களா? நான் குத்துமைப்பாக தான் ஒரு நம்பர் அடிக்கிறேன், 20 நம்பருக்கு மேலே நான் அடிக்கிறேன். 5 நம்பருக்கு மேலே நீங்கள் அடிச்சிங்கனாலுமே உங்களுக்கு அந்த தான் காமிக்கும். இதில் ஏன் காமிக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம இதில் வந்து அந்த ஃபார்மட் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் காமிக்காது. ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபார்மட் செல்ஸ் போய்ட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி இதில் ஃபார்மட் செல்லில் வந்து டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிடும். இப்போ நம்ம என்ட்ரு தட்டினோம் அப்படின்னா அந்த ஃபுல் வேல்யூ வரும். இப்போ இதில் வந்து நம்ம ஃபார்மட் செல் செலக்ட் பண்ணலாம். ஸோ வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் காமிக்கும். சரிங்களா? அந்த ஃபார்மட் இந்த செல்லில் வந்து ஃபார்மட்டில் போய் டெக்ஸ்ட்டுன்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 16 நம்பருக்கு மேலே டிஜிட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. தெரியலன்னா புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினச்சி ஒரு லைக் போட்டுவிட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.